வணக்கம் and welcome to my channel. நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது BOYA BY-M1 மைக்கோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ. இட் இஸ் ஃப்ரம் Amazon. ரொம்ப காம்பேக்டான பேக்கிங்கில் வந்திருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ் இட். Here comes our BOYA BY-M1 microphone. நல்ல காம்பேக்டாக டீசெண்டான பாக்ஸ். இல்லை சைடில் பிரிண்டட் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். இதோட எம்ஆர்பி 1650. ஆன்லைனில் ஆஃபர்ஸில் கிடைக்குது, செக் பண்ணி வாங்கிக்கலாம். இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க, படித்து பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாக்ஸ்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு பிளாக் லெதர் மாதிரியான ஒரு ஃபார்ம் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இதை பற்றி பொறுமையாக பார்க்கலாம். பாக்ஸ்குள்ளே இன்னும் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் த யூசர் மேனுவல் புக். டவுட்ஸ் இருந்தால் அது படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் த வாரண்டி கார்டு. ஓகே, இந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிலிக்கா ஜெல் மாய்ஸ்சர் அப்சர்வன்ட், கேபிள் கனெக்டட் வித் த பவர் பேக் அண்ட் த மைக். எல்லாமே இன்டர் கனெக்டடாக இருக்குது. ரொம்ப லாங்கான கேபிள். இந்த கேபிளோட லென்த் பார்த்திங்கன்னா டோட்டலாக 6 மீட்டர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இது மோர் தேன் எனஃப் லென்த். 3.5 mm ஜாக் கனெக்டர் பின். இந்த பார்ட் பேர் தான் பவர் பேக். இதில் தான் நம்ம பேட்டரி இன்சர்ட் பண்ணுவோம். இதில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அது எதர் கேமரா இல்லைனா ஆஃப் ஆர் ஸ்மார்ட் ஃபோன்னு டர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் பின்னாடி ஒரு கிளிப் இருக்குது. இதை யூஸ் பண்ணும்போது ட்ரெஸ்ஸில் மாட்டி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேபிள்லாம் கொஞ்சம் தின்னாக தான் இருக்குது, இருந்தாலும் டியூரபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதுதான் மைக் பார்ட். ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, இன்னும் வேறு ஏதோ இருக்குது பவுச்சுக்குள்ளே. அது என்னன்னு பார்த்துடலாம். குட்டி பேக்கிங் இருக்குது, அதையும் ஓப்பன் பண்ணி என்னென்னு பார்ப்போம். குட்டி குட்டியாக 3 பொருள் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஒரு பேட்ரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பென். இது வந்து ஆம்ப்லலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு 3.5 mm போட்டு இதை அந்த ஆம்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மைக்கு கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோம். இந்த குட்டி மைக்குக்கு ரொம்ப குட்டியாக ஸ்பாஞ்சியாக இருக்குது. அடுத்தது ஒரு கிளிப். அந்த மைக் பீஸை இதில் மவுண்ட் பண்ணி நம்ம ஷர்ட்டில் அந்த மாதிரி மாட்டிக்கலாம். அது எப்படின்னு நான் பின்னாடி டெமோ காமிக்கிறேன். ஓகே, இப்போ அந்த பேட்டரியை ஓப்பன் பண்ணி அந்த பவர் பேக்கில் இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா LR44 டைப் பேட்ரின்னு போட்டிருக்கு.
இது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசுலாம் விளையாண்டுருக்கிற அந்த லேசர் லைட் இல்லைன்னா அந்த லைட் க்ளோயிங் கீ செயின்லாம் இருக்குமே, அதில் இருக்கிற அதே பேட்ரி மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த பவர் பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இங்கே அதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஜஸ்ட் ஒரு பேட்ரி தான் போட முடியும். ஓகே, இப்போ அதுக்குள்ளார போட்டு நம்ம லாக் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். இந்த பேட்ரி எதுக்குன்னா, இப்போது இந்த மைக்கை கேமராவில் கனெக்ட் பண்ணால் அது கேமராலேருந்து பவர் எடுத்துக்காது. ஸோ அந்த டைமில் இந்த பேட்ரி தான் அதுக்கு பவர் சோர்ஸ். அதனால தான் இதில் அந்த ஸ்விட்ச் வந்து கேமரா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இதுக்கு பேட்ரி தேவையில்லை. ஓகே, இப்போ அந்த ஃபோமை அந்த மைக் பீஸில் கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம மைக் ரெடி. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே. இந்த கிளிப். இந்த மைக் பீஸில் இந்த இடத்துல ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த வி ஷேப்பில் இருக்கிற அந்த வச்சு அந்த ஸ்லாட்டில் கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே லாக் ஆகிக்கும். அவ்வளோதான். நவ் இட்ஸ் ரெடி. இது எல்லாத்தையுமே மொத்தமாக செட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு குட்டி பவுச் கொடுத்துருக்காங்க. ஹேண்டியாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மைக்ரோஃபோன் ஒரிஜினலாக வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஹோலோகிராம் பக்கத்தில் ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. அதை பிரித்து அதை தண்ணியில் கழுவுனா டிஸப்பியர் ஆகிடுன்னு போட்டிருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நவ் தி டெமோ பார்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்விட்சில் கேமரா அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் 2 இருக்குது. இப்போ நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறோம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன்லேயே வைக்கிறேன். இந்த 3.5mm பின்னை மொபைலில் கனெக்ட் பண்ணிடுறேன். வாய்ஸ் ரெக்கார்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறேன். சூப்பர். ரெக்கார்டிங் வித் எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன் அதிலே காமிக்குது. இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு நான் அந்த ஃபோமை சும்மா லைட்டாக தட்டுறேன். அதில் அந்த பல்ஸ் நீங்களே பார்க்கலாம் அந்த வாய்ஸ் ரெக்கார்டரில். அடுத்து நான் பேசி பார்க்குறேன். அந்த சவுண்டுக்கும் அதில் அந்த பல்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இட்ஸ் ரெக்கார்டிங் த சவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மைக்கை கனெக்ட் பண்ணி நான் வீடியோ ஷூட் பண்ணி பார்க்க போகிறேன். இது வீடியோ மோடில் போட்டு இப்போ நான் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன். சூப்பர். ரெக்கார்டிங் ஆடியோ த்ரூ ஹெட்செட். ஸோ இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். நீங்கள் ஏதாவது லைவ் வீடியோஸ் பண்ணுறீங்க இல்லை ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசி ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இந்த மைக்கு கம்ஃபர்டபுளாக உங்கள் ஷர்ட்டில் இல்லை டிஷர்ட்டில் இந்த மாதிரி இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக வாய்ஸ் லெவல் மேட்ச் ஆகுமோ அங்கே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் பேசி ரெக்கார்ட் பண்ணுறது கூட இந்த மைக் யூஸ் பண்ணி தான். வாய்ஸ் கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது லைவ் ஆடியோவோட நரேட் பண்ணிக்கிட்டே குக்கிங் பண்ணுறது இல்லை ஏதாவது ரிவ்யூ வீடியோஸ் இல்லை விலாக்ஸ்லாம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த பார்ட்டை வந்து நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸில் இல்லை பேண்ட்டில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். அந்த கிளிப் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த 3.5mm ஜாக்கை வந்துட்டு உங்கள் கேமராவில் இல்லைனா மொபைல் ஃபோனில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு கேபிளும் ரொம்ப லாங்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்டே ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக பேசி ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ நான் இருக்கிற இந்த இடத்துல மைக் அன்ப்ளக் பண்ணிவிட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். திரும்ப நான் மைக் போட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த ஆடியோ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். இப்போ அகைன் மைக் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போது உங்களுக்கு அந்த முன்னாடி பேசினதுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் நல்லாவே. அந்த நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் நல்லாவே இருக்குது. ஸோ கம்மி விலையில் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் தேடிட்டுருக்கிறவங்களுக்கு, மெயினாக யூடியூபர்ஸ்க்கு இந்த BOYA BY-M1 ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு படிச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.